அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அழகான ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல இருக்கிற இந்த வீடு தான் நம்ம ராதாவோட வீடு. வீடு சின்னதா இருந்தாலுமே ராதா வீட்டை ரொம்பவே சுத்தமா வச்சுக்கும். தன்னோட கணவருக்காக குழந்தைங்களுக்காக பிடிச்சதை சமைக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னு சுத்தி சுத்தி எப்போதும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இதுக்கான பாராட்டு ஒரு நாள் நம்ம ராதாவுக்கு கிடைச்சதே கிடையாது. ராதாவோட குழந்தைங்க இப்படி பேசிக்கிட்டுங்க, நம்ம அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எப்போ பாரு சமைக்கிறது வீட்டு வேலை பார்க்கறதுன்னு ரொம்ப போரிங்கான அம்மாவா இருக்காங்களே. எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்பா தான் எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் வெளியில கூட்டிட்டு போவாங்க, என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுப்பாங்க. அப்பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்போ அங்க வந்த ராதா, செல்லுங்களா வந்துட்டீங்களா? நீங்க விளையாட போயிட்டு ரொம்ப சோர்வா வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சமோசாவை அம்மா செஞ்சு கொடுக்கட்டுமா? இதை கேட்ட குழந்தைங்க, செய்யுங்க, இதை விட்டா வேற என்னதான் உங்களுக்கு தெரியும், நாங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம், செஞ்சு ரெடியா வைங்க இப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினதுங்க. ஆனாலும் ராதா அதை எதுவுமே மனசுல வச்சுக்காம தன்னோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமா சமோசா செய்ய தொடங்குனுச்சு. இப்படி ராதாவை அவமானப்படுத்துறத அதோட குழந்தைங்க வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ராதா குழந்தைங்களுக்கான சமோசாவை செஞ்சு கொடுத்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச தன்னோட குழந்தைங்க கிட்ட, என்ன பசங்களா, அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சமோசா எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சா? இப்படி ஆர்வமா கேட்டுச்சு. ஆனா குழந்தையோ கோவமா, நல்லா தான் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எப்போ பாரு சமைச்சு கொடுத்துட்டு இப்படி இருந்ததா அப்படி இருந்ததான்னு கேட்டு எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க. இப்படி அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தினதுங்க. ஐயா, அப்பா வந்தாச்சு. அப்பா வந்துட்டீங்களா? எங்களுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அப்பா வாங்கிட்டு வந்திருக்கு, சந்தோஷமா சாப்பிடுங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நொறுக்கு தீனியெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு, அது அவங்களோட வளர்ச்சியை பாதிக்குங்க. நான் சொன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்படி கேட்ட ராதா கிட்ட, எல்லாம் எனக்கு தெரியும், என்னமோ என்னை விட குழந்தைங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. திடீர்னு காட்டோட சூழ்நிலை மாறிடுச்சு. ஏன்னா அது மழைக்காலம் கிடையாது. ஆனா எங்கிருந்து வந்த கருமேகம் காட்டை சூழ்ந்து திடீர்னு இடி மழை மின்னல்னு கொட்ட தொடங்கிருச்சு. ராதாவோட வீட்டுல எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராதாவோட ஒரு குழந்தைக்கு உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. இதை பார்த்த ராதா, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஜுரம் அடிக்குது, வெளியில வேற மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்பவே பயந்தது. மழையை பொருள்படுத்தாம ராதா தன்னோட குழந்தைக்காக மருந்து தேடி கிளம்பிடுச்சு. அக்கா, என்னோட குழந்தைக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது, ஏதாவது மருந்து வச்சிருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ, இல்லையே ராதா, மழை திடீர்னு தொடங்குனதால எந்த முன்னேற்பாடுமே நான் பண்ணி வைக்கலையே. என்னாச்சு? நீ குழந்தைங்களை எப்போதும் பத்திரமா தானே பார்த்துப்ப, ரொம்ப காய்ச்சலா இருக்கா, இப்போ எப்படி இருக்கா? எங்கக்கா, என்ன பண்ணி நம்ம குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் அவங்க அப்பா இப்படி வெளியிலேருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்து குழந்தைங்களோட உடல்நிலையை கெடுத்து விட்டுறாரு. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவும் மாட்டுறாங்க. சரிக்கா, நான் கிளம்புறேன். இப்படி மழையிலையும் இடியிலையும் ராதா ரொம்பவே கஷ்டப்பட்டு மூலிகை செடியை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போணுச்சு. இப்படி தன்னோட குழந்தையோட உடம்ப எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி ராதா நைட்டு ஃபுல்லா பக்கத்திலே உட்காந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடுச்சு. ஆனா குழந்தையோ தூக்கத்துல கூட அப்பா அப்பான்னு தான் உளறிக்கிட்டு இருந்தா. இதை கேட்ட ராதாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. மறுநாள் காலையில, என்னம்மா தூங்கி எந்திரிச்சாச்சா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு, ஜுரம் எல்லாம் சரியாயிடுச்சா? இப்படி பாசமா கேட்ட தன்னோட அப்பா கிட்ட அந்த குழந்தையோ, என்ன சொல்றீங்க, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், என்னோட உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க, தள்ளுங்க, நானும் அப்பாவும் வெளியில கிளம்ப போறோம். இல்லம்மா, நீ இப்போ எங்கேயும் வெளியில போக கூடாது, நைட்டு ஃபுல்லா உனக்கு ஒரே காய்ச்சல், அம்மா தான் நைட்டு உன்னை கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டேன். என்ன ராதா,
குழந்தைய உன் பக்கம் திருப்புறதுக்காக இப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லைங்க, அது சரி விடுங்க. இப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க போறேன்னு சொல்றீங்க? வெளியில சூழ்நிலை சரியில்லை, எப்ப வேணும்னாலும் மழை வெள்ளம் வரலாம். சும்மா குழந்தைங்க மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும் என் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும். நீ போய் வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க. என்னாச்சு ராதா, இந்த மலையில இங்க வந்திருக்க? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஒன்னும் இல்லக்கா, உங்க குழந்தைங்க எவ்வளவு பாசமா உங்ககிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க. ஆனா அந்த கொடுப்பினை என் வாழ்க்கையில இல்லையேன்னு ரொம்ப ஆதங்கமா வந்ததுக்கா. அதான் அலறேன். நான் என்னதான் என் குழந்தைங்களை பாசமா பார்த்துக்கிட்டாலும் பதிலுக்கு வெறுப்பு மட்டுமே காட்டுறாங்க. ராதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ உன் குழந்தைங்களை எவ்வளவு பாசமா பார்த்துக்கிறேன்னு இந்த மொத்த காட்டுக்குமே தெரியும். உன் குழந்தைங்க ஒரு நாள் உன் அன்பை கண்டிப்பா உணருவாங்க. எங்கக்கா, ஒரு சில நேரத்துல வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஆனாலும் நான் நம்புறேன், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் என்னோட கணவரும் என் குழந்தைங்களும் என் அன்பை கண்டிப்பா உணருவாங்கன்னு இந்த நம்பிக்கையில தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. சரிக்கா, இப்ப கூட பாருங்க, போக கூடாதுன்னு சொல்லியும் குழந்தைங்களை அழைச்சிட்டு மலையில வெளியில போயிருக்காரு. போய் ரொம்ப நேரம் ஆகுது. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிளம்பிடுச்சு. ஐயோ, ராதா அப்பவே சொன்னா வெளியில போகாதீங்கன்னு. நம்ம கேட்டோமா? பிடிவாதமா குழந்தைங்களை அழைச்சிட்டு வெளியில வந்தோம். இப்ப என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. குழந்தைங்களை கொஞ்ச நேரம் பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஏதாவது பாதுகாப்பான இடம் இருக்கான்னு சொல்லி தேடி போனுச்சு. இன்னொரு பக்கத்துல ராதா, என்ன அவரும் குழந்தைங்களும் போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னும் திரும்பி வரல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. வீட்டுல இருந்து புலம்புறத காட்டிலும் நம்ம போய் தேடிட்டு வருவோம். இப்படி சொல்லிட்டு ராதா புறப்பட்டுச்சு. அங்கேயோ ராதா பயந்த மாதிரியே குழந்தைங்க வெள்ளத்துல மாட்டிக்கிடுச்சு. அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சிண்டு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான்ப்பா. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்ன சிண்டு, பார்த்து பத்திரமா இருக்கிறது இல்லையா? இதோ இரு, அப்பா வந்துடுற. சிண்டு, நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா இருக்க. இந்த கயிறை பிடிச்சிட்டு எப்படியாவது வந்துடுறா. ஆனா சிண்டு ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கறதால அவனால அந்த கயிறை தொட கூட முடியல. இப்படியே ரொம்ப நேரம் போகும்போது சிண்டு கையை மீறி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் ராதா குழந்தைங்களை தேடிக்கிட்டு அங்க வந்துச்சு. ஐயோ சிண்டு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ எதுக்கும் பயப்படாத, இதோ அம்மா வந்துகிட்டே இருக்க. இப்படி சொல்லி ராதா கொஞ்சம் கூட யோசிக்காம வெள்ளத்துல பாஞ்சு தன்னோட குழந்தைய தூக்கி தோளில சுமந்துக்கிட்டு கரையில நின்று குருவிக்கிட்ட ஒப்படைச்சிடுச்சு. ஆனா திடீர்னு தண்ணியோட வேகம் அதிகமானதால ராதாவால அதுல இருந்து மீண்டு வர முடியல. வெள்ளம் ராதாவை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ராதா, எப்படியாவது திரும்ப வந்துரு. நான் பண்ண எல்லாமே தப்புதான், என்னைய மன்னிச்சிரு. அம்மா, நீங்க எல்லாமே எங்களால இருக்க முடியாதுமா அப்படின்னு குழந்தைங்களும் அழுதுதுங்க. இப்ப அழுவுறதால எந்த பயனுமே இல்லை. ஏன்னா இருக்கும்போது அன்பா பாத்துக்காம போனதுக்கு அப்புறம் அழுது புலம்புறதால என்ன ஆக போகுது? இப்படிதான் நம்மள பல பேருக்கு இருக்கும்போது சில உறவுகளோட அருமை புரியறதே இல்லை.